செய்யக்கூடாததை செஞ்சு புட்டு கையிலும் காலிலும் வாங்கிய சில்லறைகளுடன் ஆஸ்பத்திரி பெட்டில் படுத்து கிடக்கும் இவர்கள்தான் அந்த சப் ஜூனியர் பைக்கர் பாய்ஸ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மல்லாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சங்கராபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். எஸ்வி பாளையம் கிராமம் அருகே வளைவில் திரும்பும் போது எதிர்பாராத விதமாக சாலையோரம் விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது குழந்தை கோகுல் மீது பைக் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 சிறுவர்களுக்கும் கை கால்களில் பலத்த காயங்கள் ஏற்பட்டன. இருசக்கர வாகனம் பயங்கரமாக மோதி தூக்கி வீசப்பட்டதால் பலத்த காயமடைந்த குழந்தை மயங்கியது. இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் குழந்தை மற்றும் 3 சிறுவர்களையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சங்கராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக 4 பேரையும் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவர்கள் பரிசோதித்துவிட்டு குழந்தை கோகுலுக்கு தோள்பட்டை, கால் உள்ளிட்ட 6 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். பைக்கை ஓட்டி வந்த 12 வயது சிறுவன் சங்கராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருவதாகவும் அவனது அப்பா சிலம்பரசனின் பைக்கை எடுத்துக்கொண்டு ஜாலியாக ஒரு ரவுண்டு சென்று வரலாம் என்று தன்னுடன் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற 2 சிறுவர்களை அழைத்துக் கொண்டு சென்றது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. தனது மகன் தங்களுக்கு தெரியாமல் பைக்கை தூக்கிச் சென்று ஓட்டியதாக சிறுவனின் தந்தை சிலம்பரசன் தெரிவித்த நிலையில், எது எப்படி இருந்தாலும் அவன் ஓட்டிய பைக் சிலம்பரசனுக்கு சொந்தமானது என்பதால் சிறுவனுக்கு பைக் ஓட்ட கொடுத்து விபத்து ஏற்பட வழிவகுத்ததாக சிலம்பரசன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மோட்டார் வாகன சட்டப்படி அவருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். பெற்றோர் தங்கள் வீட்டு சிறு பிள்ளைகளை இருசக்கர வாகனம் ஓட்டுவதற்கு ஊக்கமளிக்க கூடாது என்றும் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பைக் ஓட்டி சிக்கினால் சம்பந்தப்பட்ட பைக் உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று காவல்துறையினர் எச்சரித்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக சங்கராபுரம் செய்தியாளர் பேரரசன் ஆறுமுகம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.